வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி பன்னீர் கோகனட் மில்க் கறி. இந்த கறி பண்ணுறதுக்கு முன்னாடி பன்னீரில் எதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? பன்னீரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து பாடியை நல்லா பில்ட் பண்ணுது. இதில் இருக்கிற விட்டமின் டி அண்ட் கால்சியம் வந்து போன்ஸை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. இதில் இருக்க ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து ஜாயிண்ட் பெயினை ரெடியூஸ் பண்ணுது. இப்போ அந்த கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பன்னீர் கோகனட் மில்க் கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். பன்னீர், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய், ஹோல் கரம் மசாலா, மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த கறிக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு இதே சைஸ்ல வெங்காயம் இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் போதும். இது வெங்காயத்தோட சைஸ் வந்து சின்னதா இருக்கிறதுனால 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 7 பல்லு பூண்டு, இந்த சைஸ்ல ஒரு பீஸ் இஞ்சி. கரம் மசாலா பாத்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமா பெப்பர், ஸ்டார் அனீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ், ஒரே ஒரு பீஸ் பட்டையை வந்து இந்த மாதிரி உடைச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம இந்த கறிக்கு தேவையான மசாலாஸ் அரைச்சு எடுத்துடலாம். இந்த ஹோல் கரம் மசாலாவை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிடலாம். ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துடலாம். இப்போ சின்ன பூண்டு ஆனதுனால ஒரு 7 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய பூண்டுனா 3-4 பல்லு போட்டா போதும். இதை நாம ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு கோர்ஸா அரைச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு. இது கூட வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 வெங்காயம் இருக்குல்ல, இதுல வந்து 3 மட்டும் எடுத்துக்கலாம். 1 வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். கூடவே உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துடலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துடணும். நம்ம பட்டை பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம்ல, அதனால நல்லா வந்து ஃபைனா அரைகிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே கோகனட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடானதுமே வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். வெங்காயத்துல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனா வதங்கினதுமே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாஸ் பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் தான் அதிகமா இருக்கணும். மல்லித்தூள் அண்ட் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மல்லித்தூள் வந்து மஞ்சள் தூளை விட கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும். கரம் மசாலாவும் கொஞ்சமா சேர்த்தா போதும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விடலாம். மசாலாஸ் வந்து ஆயில்ல லைட்டா வதங்கினதுமே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வந்து இந்த மசாலாஸ் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் இந்த மாதிரி வதக்கணும். இந்த மசாலாஸ் வதங்குற டைம்ல நம்ம இந்த தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துடலாம். மாதிரி நல்லா திக்கான தேங்காய் பாலை பிரிச்சு எடுத்துக்கணும். மசாலாஸ் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும். இந்த டைம்ல நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. லைட்டா சூடானதுமே ஆஃப் பண்ணிடலாம். கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பன்னீர் பீசஸை ஃப்ரை பண்ணிட்டு இதுல சேர்த்துடலாம். பன்னீரை இப்போ ஸ்மால் பீசஸா கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகாய் தூள், லைட்டா கரம் மசாலா தூள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம்.
இப்போ அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தோசை கல் வச்சிடலாம் பன்னீர் ஃப்ரை பண்றதுக்காக. கோகனட் ஆயில் போட்டுக்கலாம். பன்னீர் பீசஸை ஒவ்வொன்றா இந்த மாதிரி ஆயிலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் பீசஸை இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பன்னீர் பீசஸை குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். ரொம்ப கொதிக்க எல்லாம் தேவையில்லை, லைட்டா ஹீட் பண்ணா போதும். ஃபைனலா இதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணா அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட பன்னீர் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.